வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிலா திருவிழா. கோ ஃபார் கோல்டு இந்தியா என்ற தலைப்பில் கோவில்பட்டியில் ஹாக்கி வீரர்கள் பேரணி. இனி விரிவான செய்திகள். பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிலா திருவிழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிலா திருவிழா நிகழ்ச்சியில் 11 பள்ளிகளில் இருந்து மாணவர்களும், பெண்ணாடம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 424 மாணவர்களும், கிராம மக்கள், பள்ளியை சுற்றி அருகில் உள்ள மக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்ட இந்த நிகழ்வு பகல் 3:25 முதல் தொடங்கி இரவு 9:10 வரை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் இதுபோன்ற நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கவில்லை என்றும், இதுதான் முதல் முறை என்றும் மிக மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் பாராட்டினர். இந்த நிகழ்வில் இரவு 7:12க்கும் பிறகு 9:10 வரை தெளிவான நிலவின் முழு பகுதியையும் பார்வையிட மிக அதிகமான மக்கள் கூட்டம் அலைமோதியது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி தங்கம் வென்று வர வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக கோ ஃபார் கோல்டு இந்தியா என்ற தலைப்பில் கோவில்பட்டியில் ஹாக்கி வீரர்களுக்கு பேரணி நடைபெற்றது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் 26 ஜூலை 2024 தொடங்கி 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க உள்ள இந்திய ஹாக்கி அணி ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைப்பதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 50க்கும் மேற்பட்ட ஹாக்கி கிளப்புகள் சார்பில் ஹாக்கி வீரர்கள், வீராங்கனைகள், ஹாக்கி பயிற்சியாளர்கள், இளம் ஹாக்கி மாணவர்கள் பங்கேற்ற கோ ஃபார் கோல்டு இந்தியா என்ற தலைப்பில் ஊர்வலம் நடைபெற்றது. போலீஸ் பரேட் மைதானத்தில் தொடங்கிய ஊர்வலத்தை கோவில்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன், கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். எட்டயபுரம் நெடுஞ்சாலை, புதுரோடு, அரசு அலுவலக நெடுஞ்சாலை என நகரின் பிரதான நெடுஞ்சாலைகள் வழியாக சென்ற ஊர்வலம் போலீஸ் மைதானத்தில் நிறைவடைந்தது. தேசிய ஹாக்கி போட்டியை இந்த மண்ணிற்கு நடத்தி கொடுக்க பெருக்கத்தில் நம்மளுடைய டீம் அங்கே வந்து ஜெயிக்கணுங்கிறது நம்மளுடைய எல்லாரோட சார்பாகவும் இந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவித்து முன்னெடுத்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை விருதாச்சலம் அருகே அருள்மிகு ஸ்ரீ கருப்பனார் சுவாமி திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பா எடக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கருப்பனார் சுவாமி திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலை கோபூஜை, விக்னேஸ்வர பூஜையுடன் நிகழ்ச்சி தொடங்கி மகா பூர்ணாகுதி அடைந்து யாத்திரதானம் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடும் புறப்பாடு நடைபெற்றது. ஸ்ரீ கருப்பனார் சுவாமிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது பெண்கள் பலருக்கு அருள் வந்து ஆடினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவக்கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் வக்ர காளியம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த திருவக்கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் வக்ர காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு மழை வேண்டி கூட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலிங் பதிவு செய்த காஞ்சியை சேர்ந்த இளைஞர் செங்குட்டவனுக்கு இளைஞர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் காஞ்சி பகுதியை சேர்ந்த இளைஞர் செங்குட்டவன் என்ற நபர் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலிங் என்ற பெயரினை பதிவு செய்திருந்தார். அவர்களை காஞ்சி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களும் இளைஞர்கள்
அனைவரும் ஒன்று கூடி செங்குட்டுவன் அவர்களை பெருமை சேர்க்கும் விதமாக அப்பகுதியை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பின்னர் காஞ்சி பேருந்து நிலையத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு செங்குட்டுவன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காஞ்சி கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் ஊர் முக்கிய பிரமுகர்களும் இளைஞர்களும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் பதவியேற்ற நாள் முதல் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் விழுப்புரம் வடக்கு மண்டல காவல்துறை கோட்டத்திற்கு உட்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் துணை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் கடலூர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாலை நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு குற்றங்களை கையாள்வது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை ஏடிஜிபி வழங்கினார். இதில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ராஜாராம், தீபக் சிவாஜ், ராஜத் சதுர்வேதி மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபிக்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மற்றும் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூரில் ரசிகர்கள் இரத்த தானம் வழங்கினர். திரைப்பட நடிகர் சூர்யா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இனி நானும் இரத்த தானம் செய்வேன் என கடந்த ஆண்டு சூர்யா உறுதியளித்தார். அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் இரத்த தானமும் செய்தார். இந்த நிலையில் நடிகர் சூர்யாவின் 49வது பிறந்த நாளை ஒட்டி அவரை பின்பற்றி கடலூர் மாவட்ட சூர்யா ரசிகர் மன்றம் சார்பில் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சூர்யா ரசிகர்கள் இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் சூர்யா ரசிகர் மன்ற தலைவர் பிரபாத், செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிலா திருவிழா. கோ ஃபார் கோல்டு இந்தியா என்ற தலைப்பில் கோவில்பட்டியில் ஹாக்கி வீரர்கள் பேரணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தினை பின்பற்றவும்.
நன்றி, வணக்கம்.